Good morning, students. Today we'll discuss about problem in mesh analysis. For the circuit shown in figure, find the loop current using mesh analysis method. Also determine the power dissipated across 10 ohm and 1 ohm resistor. So this is a 10 ohm resistor and 1 ohm resistor. So here we are going to find out power dissipation in these two resistors. Okay. So first வந்து இந்த லூப் எத்தனை லூப் அப்படின்னு பார்க்கலாம். We have 3 loops. ஸோ லூப்பில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து எப்போவுமே வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் எடுத்துப்போம். let us have this loop current as I1, this as I2 and this as I3. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பை டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் போடலாம். ஓகே, டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஓகே, அப்படின்னா நம்ம சர்க்யூட் டயக்ராமை பார்த்துட்டு அப்படியே டைரெக்டாக வந்து ஆன்சர் என்ன பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸு, கரண்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் மேட்ரிக்ஸ். V ஈக்குவல் டு IR அந்த ஓம்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணது இல்லையா பண்ணணும். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் இங்கே 3 லூப் இருக்கிறதுனால வில் கெட் 3/3 மேட்ரிக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ வில் கெட் 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ ஹியர் 1 1 1 2 1 3. ஓகே, ஹியர் வில் கெட் R11 R12 R13, அடுத்து R21 R22 R23 R31 R32 R33 resistance matrix, and then current வந்து I1 I2 I3 இப்படி இருக்கும். Then voltage for each loop V1 V2 V3 இதான் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இந்த பிளேசஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் த மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் அந்த வோல்டேஜ் வேல்யூவை வந்து கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஸோ இந்த மாதிரி ஒரு லூப்பில் எலமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகிருக்கு வச்சுக்கோங்களேன். ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியலில் இப்படி போனால் ஓகே, இது வந்து வோல்டேஜ் இஸ் டு பி பாசிட்டிவ்னு எடுக்கணும். இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா இப்போ இப்படி போச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த டைரக்ஷன் இப்படி தானே இருக்கும். இப்படி போச்சுன்னா வில் டேக் பாசிட்டிவ். அப்போது எங்கேயாவது வோல்டேஜ் சோர்ஸை பார்த்துட்டு அது வழியாக கரண்ட் இந்த மாதிரி போச்சுன்னா வி வில் டேக் திஸ் ஆஸ் பாசிட்டிவ் வோல்டேஜ். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் ஆப்போசிட், ஓகே த சேம் திங் இப்படி வந்துச்சுன்னா வி ஹாவ் டு டேக் இட் ஆஸ் நெகட்டிவ் வோல்டேஜ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, அண்ட் தென் இந்த இடத்துல அந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணலாம். R11 அப்படின்னா ஃபஸ்ட் லூப்பில் இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் லூப்பில் என்ன ரெசிஸ்டன்ஸ் 10 5 3. ஸோ வில் ஹாவ் 18. கரெக்டாக 18. அண்ட் தென் 1 2 அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் லூப் 1 and 2 காமன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ 1க்கு 2க்கு இருக்கிற காமன் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்கள். இது லூப் 1ஓட ரெசிஸ்டர், லூப் 2க்கு இருக்கிற காமன் ரெசிஸ்டர். இது பாசிட்டிவாக நெகட்டிவாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரக்ஷன் ஆஃப் ஆரோ மார்க்ஸை பார்க்கணும். இந்த கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன் வருது, இந்த லூப் கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா வில் டேக் இட் ஆஸ் நெகட்டிவ். ஓகே, அப்போ வில் ஹாவ் திஸ் R12 as -5 எடுக்கலாம். கரெக்ட். அடுத்து R13னா லூப் 1க்கும் 3க்கு இருக்கிற காமன் ரெசிஸ்டர், 1க்கும் 3க்கு இருக்கிற காமன் ரெசிஸ்டர் 3. இது வந்து நெகட்டிவாக பாசிட்டிவான்னு எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த I1 கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, I3 கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ யூ வில் டேக் திஸ் ஆஸ் -3. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா R12 is equal to R21, R13 is equal to R31. அப்போ இந்த இடத்துல -5ம் -3யும் நமக்கு வந்துடும். கரெக்டாக. தென் R22னா என்ன ரெசிஸ்டன்ஸ் இந்த செகண்ட் லூப் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆட் பண்ணணும். 5 + 2 7, 7 + 1 8. இதுதான் செகண்ட் லூப்போட ரெசிஸ்டர். R23னா செகண்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப்புக்கும் இருக்கிற காமன் ரெசிஸ்டர். ஸோ செகண்ட் லூப்புக்கும் தேர்ட் லூப் இருக்கிற காமன் ரெசிஸ்டர். இதில் கரண்ட் பாருங்கள், இந்த கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன், இந்த கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ வில் டேக் திஸ் ஆஸ் -1. ஸோ இது -1ன்னா R23 -1ன்னா R32 இஸ் ஆல்சோ -1. ஓகே, இப்போ பெண்டிங் இருக்கிறது நமக்கு R33 லூப் 3ஓட ரெசிஸ்டர்ஸ். ஜஸ்ட் ஆட் all the resistors. 3 + 1 4. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கரெக்டாக. ஸோ வில் ஹாவ் த 4. ஓகே, திஸ் a resistor. Now current in all the loops I1 I2 I3 எடுத்துக்கிறோம். ஓகே, is equal to V1 V2 V3 ஃபர்ஸ்ட் லூப். ஓகே, வோல்டேஜ் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கலாம். இந்த கரண்ட் எப்படி போகுது, இப்படி போகுது. கரெக்டாக.
ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போனால் அந்த வோல்டேஜை பாசிட்டிவ்னு எடுக்கணும். அப்போ இது வந்து 5, கரெக்ட், +5. செகண்ட் லூப்பில் பாருங்கள் கரண்ட் எப்படி இருக்குது, இப்படி போகுது, கரெக்டாக இந்த மாதிரி வருது. அப்படி இருந்தால் நம்ம என்ன சொன்னோம், -10 எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். தேர்ட் லூப்லேயும் கரண்ட் எப்படி வருது, இந்த டைரெக்ஷனில் வருது. ஓகே, ஸோ அப்போ இதுவும் வந்து -5 எடுக்கணும். நவ் வி காட் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். இப்போது கால்குலேட்டரில் என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் மோடில் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகே, மோட் போங்க, மோடில் ஓகே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 3 அன்னோன்ஸ் கரெக்டாக. ஏ1ன்றது என்னது, இந்த 18 கரெக்டாக. ஸோ 18 -5, C1ன்றது வந்து -3 அண்ட் தென் D1ன்றது வந்து 5, இந்த 5. ஓகே, தென் A2 வந்து -5, 8, -1 அண்ட் தென் இது வந்து -10. ஓகே, -10. A3 -3, -1, 4, லாஸ்ட்டு -5. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட I1 கரண்ட், கரெக்ட். ஸோ I1 கரண்ட் இஸ் -0.62 amps, கரெக்ட். அண்ட் தென் yன்றது வந்து I2 is equal to -1.91 amps. And then Z is nothing but I3 is equal to -2.19 amps. Okay, so இதுதான் நம்மளோட ஆக்சுவல் I1, I2, I3 வேல்யூ. நெகட்டிவ் வந்தால் அது என்ன மீனிங் அப்படின்னா, கரண்ட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த அஸ்யூம்டு டைரக்ஷன். ஓகே, ஸோ அஸ்யூம் டைரக்ஷன் என்ன, நமக்கு இந்த டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், அப்போ நமக்கு ஆக்சுவல் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட். ஓகே, ஸோ அதை பற்றி நமக்கு வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் டிசிபேட்டட் அக்ராஸ் 10 ohm ரெசிஸ்டர் அண்ட் 1 ohm ரெசிஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பவர் டிசிபேஷன் இந்த ரெசிஸ்டர் அப்படின்னு கேட்டால் R வேல்யூ இருக்குது, அது வெளியே போகிறது நமக்கு கரண்ட்டு தான் தெரியும். ஸோ I²R ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா power dissipated across 10 ohm resistor, 10 ohm அப்படின்னா P at 10 ohm is equal to I²R. ஓகே, I வந்து 10 ohmல I1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், P பவர் அட் 10 ohm ரெசிஸ்டர் வந்து is equal to I1² multiplied by 10. ஓகே, I1 நமக்கு என்ன கிடச்சிது, -0.62. ஸோ டைரக்ஷன் தான். ஸோ வில் கெட் 0.62 the whole square into 10. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 0.62 square into 10 is 3.844 watt. So 3.844 watt. ஓகே, ஃபஸ்ட் ஆன்சர். அடுத்தது பவர் டிசிபேஷன் இன் 1 ohm ரெசிஸ்டர். 1 ohm ரெசிஸ்டரில் பாருங்கள் கரண்ட் வந்து 1 ohm ரெசிஸ்டரில் இதான் கரெக்ட். I2 I3 ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் I2 அண்ட் I3 போடலாம். எது ஹையஸ்ட்டாக இருக்குது, மேக்னிடியூடில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள். மேக்னிடியூடில் எது ஹையஸ்ட்டு, I3 தான் ஹையஸ்ட். அப்போ I3 - I2 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ I3 - I2 the whole square into 1. ஓகே, 1 ohm ரெசிஸ்டர்ன்றதுனால I3 magnitude of I3 is 2.1 minus 1.91. 2.19 minus 1.91 whole square multiplied by 1. So what we get அப்படின்னா 2.19 minus 1.91 the whole square, 0.0784. The answer is 0.0784 watt. Okay, P10 ohm is equal to 3.844 watt and P1 ohm is equal to 0.0784 watt. This is the answer. Okay, thank you all for watching this.